ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முட்டை தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இது தொக்கா இல்லை கிரேவியான்னு தெரில. தண்ணி ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பதமாக நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம முட்டை ஆல்ரெடி வேக வச்சு வெட்டி வச்சாச்சு. வேறு என்ன ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, ஏன்னா இது கருகிடக்கூடாது, அது வரை பண்ணணும் பார்க்கணும். அதனால் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுட்டு உப்பு வந்து ஆல்ரெடி முட்டையில் கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் உப்பில் போடலை. ஏன்னா நான் முட்டை வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருவேன், அதனால தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அந்த ஒரு முட்டை மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு, அது என் பையனுக்கு தான் கொடுக்கணும் ஏமாற்றி. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது முட்டை உடஞ்சா உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு கொடுப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே மனக்கு தான் வந்துட்டார். கொஞ்சம் இதாகட்டும், மசாலா ஒட்டட்டும். அடுத்தது நம்ம அந்த சைடு திருப்புவோம். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு, கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இந்த ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் மஞ்சள் வந்து வெளியே வந்தனால அது பாயில் பண்ண முடியல. நம்ம எண்ணெயை தான் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேகட்டும். நம்ம அடுத்தது வந்து இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வெங்காயம் போடணும். ஆமாங்க, நம்ம முட்டையை எடுத்து உரமாக தூக்கி வச்சாச்சு. நம்ம இதில் வந்து இப்போ வந்து இருக்கிறதுலையே நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி தக்காளியை வந்து ஆல்ரெடி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். மிக்சியில் ஆட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து முட்டை வந்து வேக வைக்கும் போதே நம்ம மசாலா போடும்போதே அது கூட வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணோம்ல, நம்ம காரம் பார்த்துட்டு தேவைக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கம்மி நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். காரம் கொஞ்சம் கம்மியாகுது, ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு நம்ம தயிர் வந்து கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கொழுப்பு கொடுக்கறதுக்காக தயிரும். ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து நம்ம அந்த குருணை பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்ருக்கோம். கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. பார்த்தீங்களா, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா கலக்கி விட்டுணும். தயிர் போட்டோன்னே நான் தயிர் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக லைட்டாக தான் போட்டேன், பட் ஃபோனில் பார்த்தா உங்களுக்கு தயிர் போட்ட மாதிரி தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் போட்ட மாதிரியே தெரியாது. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நீங்கள் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நல்லா கொதி வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுதா அந்த பபிள்ஸாக வருது. அவ்வளோதான், நமக்கு வந்து அந்த முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அவ்வளோதான், ஆட் பண்ணி வச்சு 2 கொதி வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான்.